டைரக்டர் இளன் இயக்கத்துல கவின், லால், பிரீத்தி முகுந்தன், அதித்தி பவன்கர், கீதா கைலாசம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு நேத்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஸ்டார் படத்தோட ரிவ்யூ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்டர் லால் பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையோட இருப்பாரு. பட் அந்த ஆசையை அவரால் நிறைவேற்ற முடியாம தோத்து போய் ஒரு போட்டோகிராஃபரா வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவரோட பையனான கவினுக்கும் சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை பாத்தீங்கன்னா அவரோட கனவா மாறுது. அவரோட கனவை நினைவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு போராட ஆரம்பிக்கிறாரு. இந்த போராட்டத்துல கவின் சந்திக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் இதையெல்லாம் தாண்டி அவரோட ட்ரீம் சேஸ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டார் படத்தோட ஃபுல் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி பேட்டர்ன் பாத்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்க படங்களை பார்த்து பழகி இருப்போம். பட் ஒவ்வொரு படத்திலும் தீம் பாத்தீங்கன்னா வேற வேறையா இருக்கும். அந்த வகையில டைரக்டர் ஈலன் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு சினிமால ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீமை எடுத்திருக்காரு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்டர் கவினுக்கு பாத்தீங்கன்னா தேர்ட் ஆர் ஃபோர்த் ஃபிலிம் தான். பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது கவின் பாத்தீங்கன்னா ரொம்பவே நீட்டா இந்த ரோலை பண்ணியிருக்காரு. கவினோட ரோல் பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஏஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி மிடில் ஏஜ் வரைக்குமான டைம் லைன்ல இந்த ரோலை காட்டியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு கெட்டப்ஸ்லயும் கவின் வருவாரு. அது எல்லாமே இவருக்கு பர்ஃபெக்டா சூட் ஆயிருக்கு. அவர் ஸ்கூல் லைஃப்ல ஆரம்பிச்சு காலேஜ் லைஃப், லவ் லைஃப், அவரோட ட்ரீமை சேஸ் பண்ண போற சீன்ஸ் ஆகட்டும், எல்லா சீன்ஸ்லயும் கவின் பாத்தீங்கன்னா அவரோட பெஸ்ட்டை பண்ணி கொடுத்திருக்காரு. கண்டிப்பா இந்த படம் கவினோட கெரியர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லிடலாம். அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்டர் லால். இவரை பத்தி சொல்லவே வேணாம். இவரோட ஆக்டிங் பத்தி எல்லாருக்கும் தெரியும். பட் கோலிவுட்ல பாத்தீங்கன்னா இவர் சரியா யூஸ் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் எனக்குள்ள இருக்கும். லாஸ்டா பாத்தீங்கன்னா கர்ணன்ல இவருக்கு சூப்பரான ஒரு ரோல் கொடுத்திருந்தாங்க. கர்ணன் படத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல அவரோட நடிப்புக்கு தீனி போற மாதிரி ஒரு ரோல் இவருக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட கனவுல தான் நம்ம தோத்துட்டோம், பட் நம்ம பையனாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சீன்லயும் கவின் அவர் தட்டி கொடுத்து மோட்டிவேட் பண்ற சீன் ஆகட்டும், ஒரு அப்பாவா பாசம் காட்டுற சீன் ஆகட்டும், எல்லாத்துலயும் மனுஷன் பட்டைய கிளப்பிருக்காரு. அதே மாதிரி அம்மா ரோல்ல வர கீதா கைலாசம் கூட ரொம்பவே நல்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா 2 ஹீரோயின் இருக்காங்க. அந்த வகையில ஃபர்ஸ்ட் ஆஃப் காலேஜ் லைஃப்ல ஹீரோயினா வர பிரீத்தி முகுந்தனுக்கும் கவினுக்கும் நடுவுல இருக்க லவ் சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாவும் இந்த ஜெனரேஷன் பிடிச்ச மாதிரியும் நிறைய சீன்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த லவ் சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் இவங்களுக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரி கூட ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. அந்த வகையில பிரீத்தி முகுந்தன் பாத்தீங்கன்னா ரொம்பவே டீசெண்டா தான் நடிச்சிருந்தாங்க. அண்ட் இவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகிற சீன் ஒன்று இருக்கும். இதை நீங்க ட்ரைலர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது ஸ்பாய்லர்லாம் இல்ல. அந்த சீனை கூட டைரக்டர் ரொம்பவே நல்லா ரைட் பண்ணியிருந்தா தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோயினான அதித்தி பவன்கர், இவங்களை ஆல்ரெடி நம்ம நெட்ஃபிளிக்ஸோட ஷீ அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ்ல பார்த்திருப்போம். கிரிட்டிக்ஸ் வைஸ் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க அதுல கொடுத்திருந்தாங்க. இந்த படத்திலையும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை இவங்க நல்லா தான் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபரான எழிலுக்கு ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுத்தே ஆகணும். படத்துல வர ஒவ்வொரு ஃப்ரேமும் ரொம்ப கலர்ஃபுல்லா பார்க்கவே கேட்சியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கவின் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஆகணும் அப்படிங்கிற கனவோட இருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி கவினை காட்டுற ஒவ்வொரு சீன்லையும் அவர் ஒரு ஹீரோ அப்படிங்கறத காட்டுற மாதிரியான ஃபிலிம்ஸ் நிறையவே இருக்கு. அதெல்லாம் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்துல கவின் மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்டார் இருக்காரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா. இவரோட கம்பேக்காக ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது இவரோட கம்பேக் அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்லலாம். அந்த அளவுக்கு சாங்ஸ் ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும் பட்டைய கிளப்பிருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமே இவரோட பின்னணி இசை தான். லவ் சீன்ஸ் ஆகட்டும், எமோஷனல் சீன்ஸ் ஆகட்டும், மோட்டிவேஷனல் சீன்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் இவரோட பிஜிஎம்ல மெருகேற்றி வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாருன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு தி பெஸ்ட் ஒர்க்கை யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துல பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம யுவன் சங்கர் ராஜாவோட விண்டேஜ் சாங் இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு சொன்னா ஸ்பாய்லர் ஆயிடும். கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். அந்த சாங் அந்த சிச்சுவேஷன்ல பிளேஸ் பண்ணது ரொம்பவே ஒரு பிரில்லியன்டான ஐடியா தான் சொல்லணும். இந்த படத்துல இன்னொரு பிளஸ் சொல்லலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா டைலாக்ஸ். ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா எழுதியிருக்காங்க. ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் ஆடியன்ஸ் ரொம்பவே அப்ளாஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு டைலாக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா போர் அடிக்காம டக்குன்னு போயிடுச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல லாக் இருந்துச்சு. அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அதித்தி பவன்கர் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம். ஆக்சுவலி இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்துட்டு அதித்தி பவன்கர் சூப்பரா நடிக்க போறாங்க. இன்னொரு ஹீரோயினான பிரீத்தி முகுந்தன் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நடிக்க மாட்டாங்களோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. பட் இங்க அப்படியே ரிவர்ஸா நடந்துருச்சு. நான் அதித்தி பவன்கர் ஆக்டிங்கை குறை சொல்லல, அவங்க சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. பட் அவங்க கேரக்டர் எழுதப்பட்ட விதம் தான் சரியில்லையோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன் சொல்றேன்னா அவங்க பார்க்க ஒரு மெச்சூர் லேடியா தெரியுறாங்க. பட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தனமான கேரக்டர் இருக்கிற ஒரு பொண்ணு, அது அந்த அளவுக்கு சூட் ஆகலையோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆயிருந்தா கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா மோட்டிவேஷனல் சீன்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. அதுல நிறைய நல்ல சீன்ஸ் இருக்கு. பட் என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல மோட்டிவேஷனல் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் திணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ரீசன் ரிப்பீட்டேட்டிவா அந்த மாதிரி சீன்ஸ் வந்ததுதான் காரணம். அண்ட் இந்த படத்துல தேவையில்லாத ஒரு சில சீன்ஸ் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா இருந்திருக்கும்னு ஃபீல் ஆச்சு. ஏன் சொல்றேன்னா செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாங்கா ஃபீல் ஆச்சு.
டேரக்டர் இளன் பாத்தீங்கன்னா ஒரு பழைய ஸ்டோரி டெம்ப்ளேட்டை எடுத்துட்டு ஸ்கிரீன் பிளேல எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும். நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு சாங் சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னல, அந்த விஷயம் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம இதுல ஒருத்தர் கேமியோ பண்ணிருக்காரு, அந்த சர்ப்ரைஸ் ஆகட்டும், அண்ட் கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்தை காப்பாத்திருக்குன்னு தான் சொல்லணும். செகண்ட் ஹாஃப்ல ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்டார்ட் ஆகி ஒரு ஆவரேஜான செகண்ட் ஹாஃபோட முடியுது அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியலனாலும் கண்டிப்பா ஒரு டீசென்ட் வாட்சா தான் இருந்துச்சு. கண்டிப்பா உங்க ஃபேமிலியோட ஒன் டைம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இந்த படத்தை. சோ எத்தனை பேர் இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க போறீங்க, இல்ல ஓடிடிக்காக வெயிட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.